பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்தர வகுப்புக்கான அரபு மொழி பாடத்திலே கவிதைகள் தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரம் 12 பாடத்திட்டத்துக்குள் வருகின்ற ஒரு கவிதையை இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே மாணவர்களே, நாங்கள் பாடத்துக்குள் செல்கின்றோம். அல் மஸ்ஜித் என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதையை நாங்கள் இன்று பார்ப்போம். இந்த கவிதையின் பொருள் என்ன, இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கின்ற சொற்களுடைய மொழிபெயர்ப்பு என்ன, அதேபோல் இந்த கவிதையிலிருந்து நாங்கள் எவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் போன்ற பல அம்சங்களை நாங்கள் இன்று பார்ப்போம். அல் மஸ்ஜித் பினிதாஇ அதானின் உலிம்னா அன் அதாஉன் லிஸ்ஸலாத்தி வஸ்ஸௌத்து அதா மின் மிஹ்தனத்தின் தஅலு ஷாஹிகத்தத் தரஜாத்தி வஹிலாலுன் நுசிப பிஅலாஹா வன்னூரு பிலைலின் யக்ஷாஹா வஜமாலுல் மஸ்ஜிதி ரௌதத்துஹு ஐந்தல் மிஹ்ராபி லஹா முத்ஹா வல்மின்பரு யாலு தரஜாத்தின் வல்ஹுத்பத்து ஃபி யௌமில் ஜும்ஆ பிஹுஷூஇன் அத்ஹுலு மஸ்ஜிதனா வபிஸஃபி ஸலாத்தின் நன்தஸிமு வல்மஸ்ஜிது யஜ்மஉனா ஹுப்பன் வனுஆஹி அன்னாஸ வனஹ்தரிமு. மாணவர்களே, இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கின்ற சொற்களுடைய பொருள்களை அவசரமாக நாங்கள் பார்ப்போம். நிதாவுன், நாதா என்ற வினையிலிருந்து வந்தது, அழைப்பு. அலம, அறியச் செய்தான். அத்தா, நிறைவேற்றினான். அதாவுன், நிறைவேற்றுதல், மஸ்தர். சௌத்துன், ஓசை, சப்தம். அத்தா, வந்தான். மிஹ்தனத்துன், அதான் சொல்கின்ற கோபுரம். அலா யாலு, உயர்ந்தது, வினைச்சொல். ஷாஹிக்கத்துன், உயரமான. தரஜத்துன், படி. ஹிலாலுன், வளர்பிறை. நஸப, நாட்டினான், பொருத்தினான். ஆலா, மிக உயரமான. அகஷிய யகுஷா, மூடிக்கொண்டது, சூழ்ந்தது. ஐந்த, இடத்தில். முத்ஆத்துன், சந்தோஷம், இன்பம். மிஹ்ராபுன், கிப்லாவை காட்டுகின்ற பகுதி, பள்ளிவாசலில். ஹுஷூஉன், பயபக்தி. அதுஹல, நுழைவித்தான். ஸஃப்புன், அணி, வரிசை. இன்தலம, ஒழுங்குபடுத்தினான், சீரமைத்தான். ஜமா, ஒன்று சேர்த்தான். அஹப்ப, விரும்பினான், அதன் வினையடி. ஹுப்புன், ஆஹா யுஆஹி, சகோதரத்துவ வாஞ்சையோடு பழகினான் அல்லது சகோதரத்துவ உணர்வு கொண்டான். தற்பொழுது நாங்கள் கவிதையின் மொழிபெயர்ப்பை பார்ப்போம். பினிதாஇ அதானின் உலிம்னா, அதானுடைய அழைப்பால் நாங்கள் அறிந்து கொண்டோம், எங்களுக்கு அறியத் தரப்பட்டது. அன் அதாஉன் லிஸ்ஸலாத்தி, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று. அதானுடைய அழைப்பால் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். வஸ்ஸௌத்து அதா மின் மிஹ்தனத்தின், அதான் சொல்கின்ற கோபுரத்திலிருந்து அந்த சப்தம் வந்தது. தஅலு ஷாஹிகத்தத் தரஜாத்தி, பல படிகள் உயர்ந்த, பல படிகள் உயர்ந்து நிற்கின்ற. மிஹ்தனா, அதான் கோபுரத்திலிருந்து அந்த ஓசை வந்தது. வஹிலாலுன் நுசிப பிஅலாஹா, அந்த கோபுரத்தின் உச்சியிலே, உயரத்திலே ஒரு வளர்பிறை பொருத்தப்பட்டிருந்தது. வன்னூரு பிலைலின் யகுஷாஹா, இரவிலே அதனை சூழ ஒளி, வெளிச்சம் சூழ்ந்து கொள்ளும். இரவிலே அந்த மிஹ்தனாவை வெளிச்சம் சூழ்ந்து கொள்ளும். வஜமாலுல் மஸ்ஜிதி ரௌதத்துஹு ஐந்தல் மிஹ்ராபி லா முத்ஆ, பள்ளிவாசலுடைய அழகு, அதனுடைய வனப்பு. மிஹ்ராபிடத்தில், கிப்லாவை தெரியப்படுத்துகின்ற அந்த அழகான கட்டுமான பகுதி மிஹ்ராப் என்கிறோம். அந்த மிஹ்ராபிடத்தில் பள்ளிவாசலின் அழகு, வனப்பு இருக்கிறது. அதிலே லஹா முத்ஆ, இன்பம் இருக்கிறது அவ்விடத்திலே. வல் மின்பரு யாலு தரஜாத்தி, மிம்பர், பிரசங்க மேடை, பல படிகள் உயர்ந்து நிற்கின்றன. வல் ஹுத்பத்து ஃபி யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே, வெள்ளிக்கிழமையிலே அங்கே பிரசங்கம், ஹுத்பா நிகழ்த்தப்படும். பிஹுஷூஇன் அத்ஹுலு மஸ்ஜிதனா, எமது பள்ளிவாசலுக்குள்
பயபக்தியோடு நான் நுழைவேன். வபிசஃபி ஸலாத்தின் நந்தலிமு, நாங்கள் சீராக அணியாக நாங்கள் தொழுகைக்காக நிற்போம். வல் மஸ்ஜிது யஜ்மஉனா ஹுப்பன், பள்ளிவாசல் அன்பால் எங்களை பிணைக்கிறது. வனுஆஹி அன்னாஸ, மக்களோடு நாங்கள் சகோதரத்துவ வாஞ்சையோடு பழகுகின்றோம். வனஹ்தரிமு, ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்துகின்றோம். மாணவர்களே, இதன் மொழிபெயர்ப்பை நீங்களும் ஒரு முறை திருப்பி ஒரு முறை பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்கள் இந்த பாடத்திலே பள்ளிவாசலில் இருக்கின்ற முக்கியமான பகுதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தினால், அதான், மிதன அதான் சொல்கின்ற கோபுரம், ஹிலாலுன் பிறை, மிஹ்ராப் பள்ளிவாசலில் கிபிலாவை காட்டுவதற்காக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இமாமுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பகுதி, மின்பர் பிரசங்க மேடை, ஹுத்பா பிரசங்கம், சஃபுன் அணி அல்லது வரிசை. இந்த கவிதையிலிருந்து கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் அளிக்கலாம் என்று நாங்கள் பார்ப்போம். இவ்வாறான வினாக்கள் பகுதி 2 மாணவர்களே கேட்கப்படுவதுண்டு. கவிதைகளை தந்து, மின் ஐன அத்த அஸ்ஸௌத்து, சப்தம் எங்கிருந்து வந்தது? விடை, அத்த அஸ்ஸௌத்து மின் மிதனத்தின். இரண்டாவது கேள்வி, மாதா நுசிப பிஅலா அல் மிதன, மிதனாவின் உயரத்திலே எது நடப்பட்டிருந்தது? அல் ஹிலாலு நுசிப பிஅலா அல் மிதன. 3, மதா யகுஷா நூறு அல் மிதன, அந்த கோபுரத்தை ஒளி எப்போது சூழ்ந்து கொள்ளும்? யகுஷா நூறு அல் மிதனத்த பில்லைலி. ஐன நஜிது ஜமால் அல் மஸ்ஜிதி கமா யகூலு ஷாயிர், கவிஞர் சொல்வது போல் பள்ளிவாசலின் அழகை எங்கே நாங்கள் காணலாம்? நஜிது ஜமால் அல் மஸ்ஜிதி ஐந்தல் மிஹ்ராப், மிஹ்ராபிலே இடத்தில் நாங்கள் பள்ளிவாசலின் அந்த அழகை, அந்த இன்பத்தை காணலாம். கைஃப யசிஃபு ஷாயிருல் மின்பர, அந்த பிரசங்க மேடையை கவிஞர் எவ்வாறு வர்ணிக்கிறார்? அல் மின்பரு யாலு தரஜாத்தி, மின்பர் பிரசங்க மேடை பல படிகளால் உயர்ந்தது என்கிறார். மத்தா நஸ்மாவுல் ஹுத்பத, எப்பொழுது பிரசங்கத்தை நாங்கள் கேட்கின்றோம்? நஸ்மாவுல் ஹுத்பத ஃபீ யௌமில் ஜும்ஆ. எனவே இவ்வாறான கேள்விகளை நாங்கள் இந்த கவிதையிலிருந்து நாங்கள் கேட்டு அதற்கான விடைகளை கண்டுகொள்ள முடியும். அடுத்து பகுதி 1 இவ்வாறான வினாக்கள் 4 விடைகளை தந்து தெரிவு செய்வதற்கு வருவதுண்டு பாடப்பகுதிகளிலிருந்து. எனவே பாடப்பகுதிகளை கற்கும் போது அந்த பாடத்திலே வருகின்ற சொற்களுடைய பொருள்கள், முக்கியமான சொற்களுடைய பன்மை சொற்கள், ஒத்தகருத்து எதிர்கருத்து என்பவற்றிலும் கவனம் செலுத்துவது சிறந்தது. எனவே இங்கே வந்திருக்கின்ற சொற்களுடைய பன்மை சொற்களை நாங்கள் பார்ப்போம். உக்துபுல் ஜம், பன்மை சொற்களை எழுதுக. சொலாத்துன் சொலவாத்துன், சௌத்துன் அஸ்வாத்துன், தரஜத்துன் தரஜாத்துன், ஹிலாலுன் அஹில்லத்துன், லைலுன் லயாலுன், மஸ்ஜிதுன் மசாஜிது, மசாஜிது என்று நாங்கள் எழுத வேண்டும். மம்னூ மினஸ் ஸர்ஃப் இதனை நாங்கள் சொல்கின்றோம். ரௌதத்துன் ரியாதுன், யௌமுன் ஐயாமுன், ஸஃபுன் சுஃபூஃபுன், அதானுன் ஆதானுன், மத்து வர வேண்டும், ஆதானுன். அடுத்ததாக நாங்கள் உக்துபல் முத்தராதிஃப், இவ்வாறான வினாக்கள் பகுதி 1 ஆரம்ப பகுதியில் கேட்கப்படும். முத்தராதிஃபல் கலிமா, ஒத்தகருத்து சொற்கள். அத்தா ஜாஅ, வந்த. தாலு தர்தஃபியு, உயர்கிறது. நூருன் தியாஉன், வெளிச்சம். ஜமாலுன் ஹுஸ்னுன், அழகு. அலம அஹ்பர, அறிய செய்தான். அடுத்து எதிர்கருத்து சொற்கள். உக்துபல் முதாத், யாலு யன்ஹஃபிது, உயர்கிறது தாழ்கிறது. தஹல ஹரஜ, நுழைந்தான் வெளியேறினான். ஜமஅ ஃபர்ரக, ஒன்று சேர்த்தான் பிரித்தான். ஹப்புன் கராஹத்துன், விருப்பு வெறுப்பு. அத்தா வந்தான், ஸஹப சென்றான். அடுத்து பாருங்கள், வசனம் அமைப்பதற்கும் பகுதி 2 மாணவர்கள் கேட்கப்படுவதுண்டு. எனவே வசனம் அமைத்து பழகுவதும் அவசியமான விடயம். இங்கே வந்திருக்கின்ற சொற்களிலிருந்து எளிமையான சில வசனங்களை அமைக்கலாம். அத்த வந்த, அத்த முஹம்மது நிலல் பைத்தி மஸாஅன், மாலையில் வீட்டுக்கு முஹம்மது வந்தார். ஐந்த, இடத்திலே. ஹேவ் என்ற கருத்து. ஐந்தி கலமுன் ஜதீதுன்,
என்னிடம் அழகானதொரு பேனை இருக்கிறது. ல என்ற சொல் அரபு மொழியில் லஹு என்று சொல்லவும் முடியும். அது உயர்திணை சொற்களுக்கு லஹு இல்லாவிட்டால் லீ என்ற சொல்லை சொல்லலாம். லீ அஹுன், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அகரிணையாக இருக்கும் பொழுது இந்தி என்று சொல்ல வேண்டும். இந்தி கலமுன். யோம, யோமுன் இன்று. யோம என்று சொல்லும் போது இன்று என்று வரும். யோமுன் என்று பொதுவாக கேட்டால் நாளை குறிக்கிறது. நதுஹபு இலா ஷாத்திஇ யௌமல் அஹத், நாங்கள் கடற்கரைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்கிறோம். யௌமுன் என்ற சொல்லுக்கு வசனமாக அது அமைய முடியும். ஜமஅ, ஜமஅ ஒன்று சேர்த்தான். அல் குர்ஆனு ஜமஅ குலூபனா, அல் குர்ஆன் எங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறது. இஹ்தரம கண்ணியப்படுத்தினான். லா புத்த மின்னா அவசியம் எங்களுக்கு, அந்நஹ்தரிமல் கிபார் வயோதி வந்தவர்களை மதிப்பது எங்களுடைய கடமை. லா புத்த என்று சொன்னால் அவசியம் என்ற கருத்தை தருகிறது. எனவே இவ்வாறான வசனங்களை மாணவர்களை நீங்கள் அமைத்து பார்க்க முடியும். இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யௌமுன் என்பது தினம், நாள். அல் யௌம என்பது இன்று என்ற கருத்தை குறிக்கிறது. எனவே இன்றைய இந்த பாடத்தினூடாக நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நிதானமாக வாசித்து அதனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.